ஸோ ஓவரால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் அப்டேட்க்கான மெயின்டனன்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேமோட அப்டேட் வந்து முடிஞ்சிரும். ஸோ நீங்க நியூ டவுன்லோட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி கேமில வந்து லாகின் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சலாம். நமக்கு இந்த அப்டேட்ல வரப்போற புது கன்டென்ட்ஸ் அது மட்டும் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க சொல்லிட்டு, அதோட அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து முடிச்சுருவோம் நம்ம. அப்டேட் வந்ததுக்கப்புறம் கேமில லாகின் பண்ணிட்டு புது கன்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே. ஸோ இங்க நமக்கு அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புது கன்டென்ட் என்ன குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஸ்டோரி மோடு அப்புறம் ஹார்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா வருது. இல்ல ஹிடன் சாப்டர் 5 அண்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிவர்ஸ் மோட்ல ஆட் பண்ண போறாங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்டோரிக்கான ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து வருது. இதில நமக்கு ரிவர்ஸ் ஹார்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 17 வந்து கிளியர் வந்து பண்ணுமா. நார்மல் ரிவர்ஸ் மோட்ல சாப்டர் 17 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஹார்ட் மோட் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாமா. அது மட்டும் இல்லாம நியூ ரிவர்ஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கமெண்டட் காம்பேட் பவர் அதாவது டோட்டல் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்மி வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சில சேஞ்சஸ்க்கு. ஸோ நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியா இருக்கும். ஹார்ட் மோடுக்கு வந்து எவ்வளோ வந்து ரெடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் காமிச்சிருந்தாங்க லைவ் ஸ்ட்ரீமில. ஸோ மேபி ஒரு 1 மில்லியன் வந்து குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவே பார்த்தோன்னா எங்களுக்கு கம்மியா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட் நியூ க்ரோத் எலமெண்ட், ஆர்டிஃபேக்ட் லெவல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் நியூ ரீஃபோர்ஜ் ஃபீச்சர் வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஃபேக்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 100 வந்து குடுத்துருந்தாங்க லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நார்மல் ஆர்டிஃபேக்ட்டோட மேக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 85 இருக்குதாம். ரேர் ஆர்டிஃபேக்ட்டுக்கு 90, ஹீரோயிக் ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தோன்னா லெவல் 95 ப்ளஸ் லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லெவல் 100க்கு வந்து போட்டுக்கலாமா. இனிமேல் 95 சாரி 75, 78 அந்த மாதிரி லெவல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ரீஃபோர்ஜ் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணுறாங்களாம். அந்த ரீஃபோர்ஜ் சிஸ்டம் மூலியமா நம்ம கரண்ட்லி இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் அதாவது லெவல் 78, லெவல் 75 இல்ல அது கம்மியா ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம லெவல பொறுத்து பார்த்தோன்னா மாத்திக்கலாம். லெவல் 95 ஆர்டிஃபேக்ட் ஹீரோயிக்கா இருந்துச்சுன்னா, லெவல் 100 ஆர்டிஃபேக்ட் லெஜெண்டரி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா வந்து போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா ரீஃபோர்ஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து குடுக்குறாங்க. ஹவ் டு ரீஃபோர்ஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. யூ கேன் ரீஃபோர்ஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ் இன் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்ஹான்ஸ்மென்ட் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நமக்கு ஃபியூஷன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் இல்ல ஒரு ஐகான் மாரி குடுத்துட்டு அங்க போய் ரீஃபோர்ஜ் வந்து பண்ற மாரி இருக்கும். இங்க எந்த ஆர்டிஃபேக்ட்டா இருந்தாலும் சரி, அதோட ரேரிட்டி பொறுத்து நம்ம அந்த லெவல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். மேல சொன்னது மாரி. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஆனா அந்த ரீஃபோர்ஜ் பண்றதுக்கான ஸ்டோன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆர்டிஃபேக்ட்ட தகுந்த மாரி வந்து மாறும். ஸோ இப்போ லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 10 ஸ்டோன் தேவைப்படும். இதே நீங்க ஹீரோயிக்னா ஒரு 7, 5 அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ப்ளஸ் கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா வந்து செலவாக போகுது இதுக்கு. அது மட்டும் நல்லா வந்து தெரியுது. ஸோ என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜிங் ஃபியூச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் கில்டு வார் அண்ட் கில்டு பாஸ் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கில்டு பாஸ் வந்து ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, 5 கில்டு கூட மேட்ச் அப் வந்து பண்ணிட்டு, எந்த கில்டு வந்து நல்லா பாயிண்ட்ஸ் எடுக்குறாங்களோ, அத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் வந்து நமக்கு குடுக்க போறாங்களாம். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டு பாஸ்ல வந்து எவ்வளோ அதிகமா ஸ்கோர் எடுக்கிறோமோ, அத பொறுத்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து ரேங்க் வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கில்டு மெம்பர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் கில்டு வார் விஸ் யூ ரேங்க்ஸ். ஸோ அந்த கில்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து ரேங்க் வந்து குடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்களாம். அவங்க எவ்வளோ ஸ்கோர் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த மாரி வந்து. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 90% பிளேயர்ஸ் வந்து கில்டு பாஸ் வந்து விளையாடணும். 19 கிடையாது 99%. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் டி ஆர் ஹையர் கில்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் அவுட் கில்டு வார்க்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியுமா. அப்போனா நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதாம். ஸோ அதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த நம்பர் ஆஃப் ரேஜ் கவுண்ட் இஸ் த சேம், ரேங்கிங்ஸ் வில் பி டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் டோட்டல் டேமேஜ் டீல்டு. ஸோ ரேஜ் கவுண்ட் வந்து ஒரே மாரி இருந்துச்சுன்னா, அவங்களோட டேமேஜ் அந்த கில்டோட டேமேஜ் வந்து யார் அதிகமா பண்ணியிருக்காங்களோ, அத பொறுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்களாம். ப்ளஸ் கில்டு பாஸ் ப்ரோக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடிஷ்னல் ரேஜ் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கில்டு பாஸ்ல வந்துட்டு 9 ஹண்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஹண்டர்ஸா வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீம் ஃபார்ம் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிமிலர் டூ பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஹண்டர்ஸ் யூஸ்டு ஃபார் த இனிஷியல் சேலஞ்ச் வில் நாட் பி ஏபிள் டூ ஃபார்ம்ட் இன் த நெக்ஸ்ட் சேலஞ்ச். அது வந்து எனக்கு வந்து புரியல. ஸோ அது ஒண்ணு மட்டும் நமக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். 2 தடவ ப்ளே பண்ணுமா என்னன்னு தெரியல கில்டு பாஸு. சாரி நார்மலா 2 தடவ ப்ளே பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ ஓ! பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாரினா, அப்ப நம்ம 12 ஹண்டர்ஸ்ல ஃபார்ம் பண்ணணும். அடப்பாவிங்களா! இருக்க 9 ஹண்டர்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இதுல 12 ஹண்டர்ஸ் வேறயா? ரைட்ரா. எங்கடா ஆஃப் வைக்காம இருந்தானுங்க வரிசையா கரெக்ட்டா வச்சுட்டானுங்க. ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, 9லேருந்து 6 ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மேல 6 ஹண்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணணும். ஒரு 2 டீமு விண்டு டீமா இருந்தாலும் சரி, இல்ல ரைட் டீமா இருந்தாலும் சரி.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் டீமு வாட்டர் டீம் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி விளாடணுமா. நல்லா ஆப் வச்சுருக்கானுங்க. எத்தனை டெஸ்ட்டாக பில்டு பண்ண முடியும். ஓ மை காட். ஓகே இப்போ புரியுது, அப்போ புரியல. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்னஸ் ஆட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 5 வீக்னஸ் வந்து இருக்காதான், 3 வீக்னஸ் தான் இருக்குமா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் ப்ளே பண்ணிக்கிறணும். மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ் ரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 200 தந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கில்டு கோஆப்ரேஷன் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 4500 வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுன்னு மறந்துட்டேன். ஸோ கோச்சுக்கிறாதீங்க, கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடியல. ஸோ ரேஜ் கவுண்ட்கான ரிவார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் மெயினாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். கில்டு பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. இந்த கில்ட் ரேங்க் சிஸ்டம் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். பட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து தரப்போகிறாங்கன்னு தெரில. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ எஸ்ஆர் ஹண்டர், அப்புறம் ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருது சியோரின் வாட் எலமெண்டல் ஹண்டர் ஒரு பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறா. இவரோட ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெலடி ஆஃப் ஃபைன் அண்ட் பிளட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இதான் வந்து சியோரின் லுக்கு. எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே வீட்டில் வந்து காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சியோன் ட்ரெயிலர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க அப்போ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 3 8 பீஸ் செட் ஆர்டிஃபேக்ட்ஸ், 3 4 பீஸ் செட் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்ஸ் அந்த 3 செட் இருக்குது பார்த்தீங்கன்னா 8 பீஸ். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேஆர்டிக்னு சொல்லி காமனாக வந்திருக்கும். கேஆர்டிக் பிராண்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது டேமேஜ் டீலர்ஸ் டிபிஎஸ்க்கான ஆர்டிஃபேக்ட்டு. ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 1.5% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இது 20 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாமா. இன்க்ரீஸ் யூசர்ஸ் டேமேஜ் டேக்கன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்போனண்ட் அடி வாங்குறப்ப ப்ளஸ் 20% அதிகமாக டேமேஜ் வந்து வாங்குவோமா. ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டிபஃப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வைவல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபோர்ஸ் பீசெட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யூஸரோட டேமேஜ் வந்து பார்த்தோன்னா 2.5%. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 டைம்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணால் 50% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். பேசிக் ஸ்கில் டேமேஜ். ஸோ பேசிக் ஸ்கில் டிபெண்ட் பண்ணாமல் இருக்க ஹண்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி எந்த பஃப் ப்ளே ஆகும்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் எஃபெக்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா டேமேஜ் டேக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வென் யூசஸ் பேசிக் ஸ்கில் தே ரிகவர் 5% ஆஃப் தேர் எம்பியா. ஸோ இந்த 4 பீஸ் செட் எஃபெக்ட் போட்டோம்னா நமக்கு 5% எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் வந்து பண்ணிக்கலாம் பேசிக் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஃபைட் மோட் டேமேஜ் டெல்ட் இன்க்ரீஸ்ட் பை 40%. டீம் ஃபைட் மோடு வந்து ஹண்டர்ஸ் மோடுக்கு வந்து ரெஃபர் வந்து பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஸோ ஒன்றும் பார்க்கணும். மேபி சங்கினோ ஹண்டர்ஸ் 2 பேரும் சேர்த்து இந்த கில்டு பாஸ் பவர் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி மோடு வந்து ரெஃபர் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% எக்ஸ்ட்ரா டேமேஜ் போனஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு. கேஆர்டிக் இன்ஃபர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸரோட பேசிக் ஸ்கில் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் பை 100%. வாவ், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இது. 50%லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாமா. பெரிய பூஸ்ட் 8 பீஸ் செட் எஃபெக்ட்க்கு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுட்டு. ஓகே. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ்ஸ் த டேமேஜ் டேக்கன் அந்த எஃபெக்ட் வந்து ஒரு டிஃப் வந்து நமக்கு அப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம நார்மலாக ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப 5% ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் வந்து பண்ணிக்கலாமா. 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து பண்ண முடியும். நல்ல ஆப்ஷன் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8 பீஸ் செட் எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் ஆண்ட்ரைக்கு ஒரு கரெக்டான ஆர்டிஃபேக்ட் செட்டு இல்லைன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும். ஸோ அந்த செட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். உனக்கு பேசிக் ஸ்கில்லுக்கும் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அல்டிமேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வந்து பண்ணிக்கலாம். கானட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக் ஸ்கில் அல்டிமேட் தான் அவளும் வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் செட்டு ஒரு நல்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஆர்டிக் டிசைர்னு சொல்லிட்டு பிரேக் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது வென் பிரேக் டேமேஜ் ஹிட்ஸ். ஸோ எலமெண்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸ் வந்து எக்யூப் பண்ணோம்னா டீம் மெம்பர்ஸ்க்கான எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தோன்னா 0.5% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் டீம் மெம்பர்ஸோட எலமெண்டல் டேமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு பிரேக் டேமேஜ் 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் எக்யூப் பண்ணியிருக்க ஹண்டருக்கு இந்த செட்டை. ப்ளஸ் உங்களோட டீம் மெம்பர்ஸோட எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து மாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துணும். ஓகே. இதே மாதிரி 8 பீஸ் செட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30%. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மெம்பரோட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது.
யூசர்ஸோட எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 8 பீஸ் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. ஓகே, பிரேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்டாக இருக்கும். நம்ம 8 பீஸ் ஆர்டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கர்ஸு, 4 பீஸ் எக்ஸ்பர்ட்டு, இல்லை 4 பீஸ் அப்சீரியனு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக தாமஸ் அண்ட் ட்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கேஆர்டிக் ஆர்ஜின்னு சொல்லிட்டு அந்த 8 பீஸ் செட்டு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் வந்து 8% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இதே நீங்கள் 4 பீஸ் செட் எஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸரோட அட்டாக் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு நல்ல ஆப்ஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, டிஃபென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்ம அல்டிமேட் ஸ்கில், சப்போர்ட் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி ரிகவரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கிறது தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் செட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் எம்பி கன்சியூம்ஷன் ரேட் இன்க்ரீசஸ் பை 20%. பட் கூல்டவுன் ஆஃப் யூசர்ஸ் பேஸ் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பி கன்சியூம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து அதிகமாக இருக்குமா, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அடி நமக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில்லோட கூல்டவுன் வந்து 10% வந்து குறைச்சிக்கலாமா. ஸோ இது எல்லாமே பேசிக் ஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க மாதிரி தெரியுது. புது ஹண்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியும் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாக்கு, டிஃபென்ஸு, ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாமா. செமையாக இருக்குது இந்த ஆப்ஷனு. ஸோ அட்டாக், டிஃபென்ஸ், ஹெச்பி எந்த ஒரு ஸ்டாட்டை வந்து பேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டிபிஎஸ் ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15% டேமேஜ் பூஸ்ட் வந்து பண்ணிக்கிற முடியும். ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 8 பீஸ் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா சப்போர்ட் இருக்குது, டேமேஜ் இருக்குது, ப்ளஸ் பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 8 பீஸ் செட் எஃபெக்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் எஃபெக்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 4 பீஸ் செட்டில். அல்டிமேட் ஸ்கில்லோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்டிக்ட்னு சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டேமேஜ் வந்து 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் இன்க்ரீஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து கொடுக்குதாம். இது வந்து ஒரு சப்போர்ட் செட்டு. ஸோ இது யாருக்குன்னு தெரில, மேபி வந்து பிரேக்கர்ஸ்க்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் ஸ்டார்னு சொல்லியிருக்குது. வென் த யூசர் டீம் மெம்பர்ஸ் அட்டாக்ஸ், அவங்களோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து 4 பீஸ் செட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ இது 3 ஆர்டிஃபை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பீஸ் செட் எஃபெக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது காஸ்டியூம்ஸ். ஸோ சொல்லவே வேணாம், சியோரினோட எக்கோஸ் காஸ்டியூமு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டது போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயினோட ரோட்ஸ்டர் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் பாஸில் வந்து வாங்கணுமா, கொஞ்சம் மனசு வந்து வலிக்குது. சாஹாயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்டியூம் வந்து வந்துருக்குது. நான் கூட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு தான் வரும்னு நினச்சேன். ஸோ மேபி எடுத்து போட்டுக்கலாம். பழைய சாஹாயினுக்கு வர காஸ்டியூமில் அது. ஸோ புது சாஹாயின் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தனியாக காஸ்டியூம் வந்து வரும் போல். ஓகே, என்னன்னு சொல்லி வந்து வெயிட் பண்ண பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 காஸ்டியூமே வந்து டாப் டயராக இருக்குது. இப்போடா ஃபஸ்ட் ஆனிவர்சரி யாரை போட்டு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் கொடுக்க தோணுது உங்களுக்கு. ரைட்டு, ஏதோ ஒன்று கொடுத்தானுங்களே, அதே பெரிய விஷயம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது ஈவெண்ட்ஸு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இன்இயர் செக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க்னஸ் சியோரின் ரேட்டட் பேட் பேனரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சியோனுக்கான க்ரௌத் டோர்னமெண்ட்டு, சியோரோட லக்கி வீல், அதாவது இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்ல 100 எக்ஸ்யூஸ் வெப்பன், அதுக்கு மே ஆர்டிஃபேக்ட்ஸ் மாடிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ரீசெட் என்ஹான்ஸ்டு லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் மாடிஃபைட் த வேல்யூஸ் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் டிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ஈவெண்ட் வந்து வருது. ஸோ லாயல்ட்டி ஈவெண்ட் இந்த மாதிரி வந்து கொண்டு வராங்கன்னு தெரில. ஃப்ரீ ஹண்டர் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது லாயல்ட்டி ஈவெண்ட் வந்தாலே வந்து சொல்கிறேன். ஸோ மேபி 2 ஹண்டர் இல்லை நான் ஒரு ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஈவெண்ட் வெப்பன் கிராஃப்டிங் கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் ஸ்டாம் பிரிங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து வருது. ஸோ சூப்பர். ஸோ கிராஃப்ட் சங்கினூஸ் வெப்பன் ஈவெண்ட் வெப்பன் டியூரிங் ஈவெண்ட் பீரியட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் பிரிங்கரும் சரி, கோல்ட் டெயில் ஃபாக்ஸும் சரி, சங்கினோ ஸ்பெஷல் பிளேயர் டிசைன் அந்த மெட்டீரியல் இருக்குதுல்ல, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வெப்பன்ஸ் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாமா. கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் அந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் 5 தேவை. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி நான் வந்து ஐடியா சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கிராஃப்ட் வந்து பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாஸ் கார்டு மேட்ச் இன்கில் கார்ட்ஸ் வித் இது டைம் லிமிட் அந்த ரிவார்ட் பேஸ்ட் அந்த டெய்லி அக்கோமடேட் பாயிண்ட்டு. ஸோ ஒரு மினி கேம் வந்து பார்த்தோன்னா வரப்போது ஐலாவோட
கார்டுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ப்ளஸ் இவனு வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலெக்ஷன் டோர்னமெண்ட்டு, வெப்பன் க்ரோத் சேலஞ்சு, கேட் எக்ஸ்ப்ளோரேஷன் சேலஞ்சு, ஆர்மர் ஒன் சேலஞ்சு, ஆக்சிரி ஒன் சேலஞ்சு. இது யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா நமக்கு லாயல்ட்டி ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மெயினாக பார்த்துக்கோங்க. ஐஸ் விச் அலிஷியா பிளான்சியா ரேட்டப்டா வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அலிஷியா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு வந்து வராங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் சாக 500. ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அலிஷியாவுக்கு நீங்கள் சமன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு ராக் பவர் சிசர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மெயிலினோட ரேட்டப்டா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ மெயிலின் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அன்ட்ரு சமன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து கஸ்டம் டாலாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புது ஈவெண்ட்ஸு. ஸோ டீட்டெயில் வந்து அப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்துக்குருவோம். மெயின் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இன் ஏர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா செக்இன் ஈவெண்ட்டு மட்டும் வருது. மற்றபடி எந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், ஏன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கஸ்டம்டா பேனில் வந்து கார்னெட் அவாட்டா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது கீழே இருக்கிறத நான் நம்ப முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் ட்ராப் அப்புறம் ஸ்பெஷல் சம்மன் லிஸ்ட்டு, அதாவது இந்த ஹண்டர் ப்ரீமியம் பாஸ் இருக்குதுல்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாமஸ் ஆண்ட்ரே, அக்கனமே சிமிசு, எசில் டாடிரோ, கார்னெட் அவாட்டா, ஃபேன் ஆஃப் 5 டீமனு, ஸ்டாம் ரிங்கரு, இந்த 4 ஹண்டர்ஸு 2 எஸ்ஆர் ஓப்பன் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. கார்னெட் அவாட்டாவே இப்போ தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணணுங்க. ஸோ வந்து எதிர்பார்க்கல. நான் கூட ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் ட்ராவில் வந்து கார்னெட் அவாட்டா, எஸ்எல் டாடு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வந்து சமன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல ஆப்ஷன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது பிளேஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு சமன் பண்ணுறப்போ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் டஞ்சன் என்கோர் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டேன், புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வருது. ஸோ அதை பொறுத்து பார்த்தா டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் டயர் 22, ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் கண்டென்ட் ஃபார் ஈச் கண்டென்ட் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதை சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டயர் 22 when clearing a boss with a specific difficulty, other boss difficulty within the initial content will automatically open, become available for challenge. அது எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். when clearing the stage higher than tier 21, நியூ ஆர்டிஃபேக்ட்ஸ் அந்த ரீஃபோர்ஜிங் ஸ்டோன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீ இந்த ஆர்டிஃபேக்ட்டு புது ஆர்டிஃபேக்ட் அப்புறம் ரீஃபோர்ஜிங் ஸ்டோன் எடுக்கணும்னா டயர் 21 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணணும். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் டயர் 26 ஈச் பாஸ் ஹேவ் அடிஷ்னல் ஸ்பெஷல் ரூல்ஸு, வி ரெக்கமெண்ட் ரிவ்யூவிங் த கரண்ட் ரூல் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் ரூல் மாதிரி வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்களா, அதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டயர் 30 வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் மோடு வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக வந்து இருக்கா. ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் ரிவார்ட்ஸ் எதை இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களான்னு தெரில, பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதர் கண்டென்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ரிஜி ஹண்டர் டயர் 5 அட்வான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ யூசேஜ் கவுண்ட் அந்த ஃபேண்டம் 7 அரிக்கணும் ரிவர்ஸ் டெம்பர்ஸ் ஸ்டாம்ப்லைன்னு சொல்லி ஸ்கில் 1 ஸ்கில் 2 இருக்குல்ல, ஒரு டேமேஜ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேமேஜ் வந்து அதிகமாக வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைல்ஸில் வந்து ஃப்ளோர் 61 to 70 வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 20 ரேட்டபிளா டிக்கெட்ஸ், சரி 20 ரேட்டப்புன்ற பார்த்தலாம் கஸ்டமர் டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், மறந்துடாதீங்க. ஓகே, ப்ளஸ் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மோடு வந்து புதுசாக வந்து வரப்போது. 4500 ஸ்டோன்ஸு வட்டம் வந்து முடிச்சு விட்டுருங்க. 28 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் மோடு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மரி ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 6 வரைக்கும் கொண்டு வந்து வந்திருக்காங்க. ஒர்க்ஷாப் ஆஃப் பிளியன்டைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் டயர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரான் ஒர்க்ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்குது. நிறைய டிபஃப் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸோட ரிக்வயர்டு டோட்டல் பவர்லாம் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. புதுசாக வர கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பழைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஃப் வந்து பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கானுங்க. ஸோ விளாடுங்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெமியூஸ் கண்டென்ட் இருக்குதுல்ல, அதில் ஹார்ட் மோடோட ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ நல்லா 10 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஈஸியாக இருந்துச்சுன்னு யோசிச்சேன். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டானுங்க. ஸோ இது வந்து பண்ணட்டும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில்
ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங்கில் டயர் 1 கிளியர் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் எங்கிட்டு போய் டயர் 20லாம் கிளியர் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் சீசன் 9 பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் ஹிட் ரேட். ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் பியோட்லாம் பெருசாக வந்து விளாட்றது கிடையாது. ஸோ வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் டஞ்சன் என்கோர் மிஷின் சோர்ஸ் ஆஃப் பிளியன்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கான்கஸ்ட் மிஷின் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த கான்கஸ்ட் மிஷின் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலாங் சைடு ஹண்டர்ஸ் டு கிளைம் ரிவார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அக்குமுலேட்டர் கிளியர் கவுண்ட் இன்ஸ்டன்ட் டஞ்சன்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ வந்து அக்குமுலேட்டர் கிளியர் கவுண்ட் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து பார்த்தோன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாமா. இது வந்து நம்ம ரிவார்ட்ஸை வந்து தனியாக ஸ்டோர் வந்து பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் தான் நினைக்கிறேன். தெரில இல்லை தனி ரிவார்ட்ஸான்னு சொல்லி தெரில, பார்ப்போம். எப்படி வந்து ரிவார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிளைம் பண்ணுறதுனா கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கேட் டிஃபிகல்ட்டி ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் சர்டன் கலெக்ஷன்ஸ் வில் பி என்ஹான்ஸ்டு, டேமேஜ் ஆஃப் மல்டி த்ரெட் அப்ஸ்கேலிங் ப்ரோட்டோகால்ஸ் வில் பி இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டன் எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். ரெக்கமெண்டட் காம்பேட் பவர், அதாவது டோட்டல் பவர் வந்து இருக்குதுல்ல லெவல் 16 மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்களாம். இது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 15 மேலே வந்து கிளியர் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஸோ வந்து டிஃபிகல்ட்டி வந்து ரிடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு டோட்டல் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கிடையாது. நம்ம கரெக்டாக வந்து அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டிபி ரெடியூஸ் பண்ணாலுமே அந்த டிஃபிகல்ட்டி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து மாறாது. ஸோ பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அட்டாக் பவர் வில் பி ரெடியூஸ் இன் டிஃபிகல்ட்டிஸ் லெவல். மான்ஸ்டர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட் இருக்குது, அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 23க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ரெடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் காங் டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேட்டில் ரிமூவ் பண்ணுறாங்களாம். சார்ஜ் டைம் ஆஃப் த பிரேக் பேட்டர்ன் யூஸ்டு பை டேட்டா சாகாயின். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்காங்க. சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் அட்டாக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கொண்டுருவா. ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கா. ஸோ நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு அந்த டைமிங் வந்து சர்வைவுன்னு டைம் பார்த்தீங்கன்னா ஹண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அந்த டைமிங்கில் வந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து வாங்காது மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் டயர் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 60லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு வந்து தூக்கி போட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு 2.8 மில்லியன் 2.9 மில்லியன் கிட்ட வந்து ஓவரால் டோட்டல் பவர் வந்து வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் யூஐ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டிஃபெக்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டில் வந்து ஆர்டிஃபெக்ட்ன்ற பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு மெட்டில் வந்து கிராஃப்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்குமா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு தெரியல. அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டிஃபேக்ட் மேனேஜ்மெண்ட் கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட் எக்யூப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப மாற்றி வந்து எக்யூப் பண்ணுற மாதிரி ஒரு ஹண்டர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து எதோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபேக்ட் ப்ளேஸ் செலக்ட் ஆர்டிஃபேக்ட் ஆப்ஷன்ஸ் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற ஸ்டாட்டை செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபேக்ட் வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ உங்களுக்கு அட்டாக் எவ்வளோ % தேவைன்னா பர்டிகுலராக வந்து செலக்ட் வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்களா ஆர்டிஃபேக்ட் எக்யூப் பண்ணுற ஸ்க்ரீனில். ஓகே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் பேட்டில் மிஷின்ஸ் ட்ராஃபி டிஸ்பிளே ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நியூ ஃபியூச்சர் வில் பி ஆடட் தட் அலோஸ் யூ டு வியூ யுவர் பேட்டில் ட்ராஃபி ப்ராக்ரஸ் பை கண்டென்ட் வியா மேக்னிஃபையிங் கிளாஸஸ் ஐகான் நெக்ஸ்ட் டு பேட்டில் மிஷின் செக்ஷன் இன் ப்ரூஃப் ஆஃப். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைலில் வந்துட்டு பேட்டில் மிஷின் ட்ராஃபி இருக்குது, அதை செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மேபி புது ட்ராஃபிஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரில. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பே டு வின்ஸ்க்கானது. சியோனோட காஸ்டியூம் பேக்கு, சியோனது ட்ரா பேக்கு, கஸ்டம் ட்ரா டைமண்டு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜிங் எசன் ஸ்டோன் கூட பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையும் டெய்லி பே டு வினுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம் தான். செட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஆப் நியூ எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் என்ட்ரி கீஸ் மேக்ஸிமம் ஸ்டேஜ் ஃபார் அடிஷ்னல் கண்டென்ட் ஹண்டர் ஆர்கைவ் கேட்ஸ் ஒர்க்ஸ் இப்போ பிளியன்ட் லைட்டு இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களா ஹோல்ட் பண்ணுறது கேட்ஸ் கீஸாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லோ டயர் மேனா கிறிஸ்டல்ஸ் வில் பி கிவன் வென் டிஸ்பேச்சிங் மைனிங் டீம். ஸோ லோ டயர் மேனா கிறிஸ்டல்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களாம் ஆட்டோ கேட் ஃபியூச்சரில். டேப் டோட்டல் பர்ச்சேசஸ் ரிவார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பேக்கேஜ் ரினியூவல்.
இந்த தடவை என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கிடி ஆர் தீ ஸ்க்ரீம் பாரா ட்ரூத் காக்ஸ் வேணாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வெப்பனில் ஏதாச்சும் ஒன்று கிளைம் வந்து பண்ணிக்கலாமா. இந்த 10 தடவை வந்து பேக் பர்ச்சேஸ் பண்ணுறது ஹண்டர் ப்ரீமியம் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கிறேன். ஏதாச்சும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துருக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது லிஸ்ட்டு. ஸ்பெஷல் சம்மன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஐக்கான் வில் நோ லாங்கர் பி டிஸ்பிளே யூஸிங் த நெக்ஸ்ட் சீசன்ஸ் பிகம்ஸ் அவைலபிள். ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங்கு அப்புறம் சமனிங் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சம்மன்ஸில் ஏதோ வந்து பண்ணியிருக்காங்களாம். கோர் ஐட்டம் டீட்டெயில்ஸ் வில் நாட் பி போத் கோர் ஆப்ஷன் கோர் டீட்டெயில்ஸ் போத் செலக்ஷன் ஸ்க்ரீன் இன்ஸ்டன்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி இம்ப்ரூவ்டு. So recommended attributes UI improvements will be made to skill rune blessing stone synthesis menu with filter sorts future added expanded synthesis list. ஓகே, சிந்தசிஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறையா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கலெக்ட் வந்து பண்ணணும். இன்னும் பெருசாக வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம் நம்ம. டேமேஜ் ஆஃப் சர்டன் பேட்டர்ன்ஸ் யூஸ்டு பை த ஸ்டோரி பாஸ் என்சாண்டிங் ஆப்பெக்ஸ் பெரிடா வில் பி ரெடியூஸ்டு. ஆனால் பாவீங்களா அவட்ட என்ன இருக்குன்னு சொல்லி ரெடியூஸ் வந்து பண்ணுறீங்க டிஃபிகல்ட்டியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி க்ரோத் சப்போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட் ஃபார் இன்ஸ்டன்ட் டஞ்சன் கோர் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்களாம். ஃபுல்லாக பேட்டு விழுந்ததாக தான் இருக்குது. Filter features and complete indicators will be added to Hunter Archive, making it easier to track progress and identify unopened secret libraries. Some in-game text related to content and unlock pop-ups improved. Maximum reputation level வந்து பார்த்தா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்களா. கரண்ட்லி 18 நினைக்கிறேன், 90 வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 90லேருந்து 100 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா தெரில. Contestants for a certain proof of strong missions will be eased. ஸோ ஒரு சில ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி வந்து பண்ணியிருக்காங்களாம். மற்றபடி பார்த்தோன்னா வெப்ஷாப் டிஸ்கவுண்ட்டு ஒரு சில பக் ஃபிக்ஸஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. அப்பா பக்கு இவ்வளோ இருக்குதா கேமில். இந்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்து பக் இருக்கும். ஸோ ஒன்று சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புது கண்டென்ட்ஸ் பெரிய லிஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து பார்த்தா நமக்கு வந்து அப்டேட் வந்து வந்துடும். ஸோ இது எப்போ அப்லோட் வந்து பண்ணுவேன்னு தெரியல, கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு வந்து பார்த்தோன்னா லைவ் வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். நமக்கு டக்குன்னு வந்து மறந்துட்டேன். சியோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 150 மட்டும் சம்மன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்ததில் பார்ப்போம். பை.